கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட உன்னதமான நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11, 12, 13. லூக்கா 1:11 முதல் 13 வசனம் முடிய எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் பயப்படாதேங்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற பிரகாரமாக நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். இந்த வசனத்திலே சகரியாங்கிறதான தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நுழைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உள்ளே இருக்கிறார். உள்ளே நின்று கொண்டு கர்த்தரை இவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளியே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் பிரகாரத்துல வெளியே ஜனங்கள் நின்று கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போய் தூபபீடத்தின் அருகிலே போய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதத்திலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக இவர் உள்ளே கடந்து செல்கிறார். அப்படி நிறைவேற்ற கடந்து சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த நேரத்துல அங்கே திடீரென ஒரு தேவதூதன் தோன்றுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு சில காரியங்கள் வந்தா நமக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? பயங்கள் வரத்தான் செய்யும். நன்றி, நீ கவனிங்க. எப்போதுமே இந்த தேவதூதனை அவர் பார்த்ததில்லை. காபேல் என்கிற தேவதூதன் திடீரென்று அவருக்கு வலதுபுறத்திலே, அந்த தூபபீடத்தின் வலதுபுறத்துல தோன்றி காட்சி அளித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன சொல்லுகிறார்? தூதன் அவனை நோக்கி, சகரியாவை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் சகரியா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நுழைந்து அந்த தூபபீடத்தின் அருகிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். அவர் நிறைவேற்றுகிற ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் பல வேண்டுதல்களை வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே தூதன் குறிப்பாக சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இங்கே தூதன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா என்ன? நீ ஸ்தோத்திரம், வயதாகி விட்டது, உன்னுடைய மனைவிக்கு வயதாகி விட்டது. ஆனாலும் உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். உனக்கு ஒரு குழந்தை என்ன செய்யணும் வேண்டும் என்று சொல்லி உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நான் கேட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கேட்டு கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி ஒரு நற்செய்தியை சொல்லும்படியாக சகரியாவுக்கு நேராக இந்த தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் தூதன் வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, மகனே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே என்று சொல்லி ஒரு தைரியமான வார்த்தைகளை சொல்லுகிறத இங்க பார்க்கிறோம். உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று என்ன செய்யணும்? பேரிடுவாயாக என்று சொல்லி பேரை கூட சொல்லிட்டு போயிட்டார். குறிப்பாக பேரையே சொல்லிட்டு போயிட்டார். நல்லா கவனிங்க. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், பெண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி சும்மா அப்படி சாதாரணமா சொல்லிட்டு போகல. உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று என்ன செய்வாயாக, பேரிடுவாயாக என்று சொல்லி கரெக்டா அந்த கர்த்தர் சொன்ன காரியத்தை அப்படியே போய் சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அடுத்தல நீங்க வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிழவனா இருக்கிறேன், நான் கிழவியா என் மனைவி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏன் அப்ப வேண்டுதல் வைக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வேண்டுதல் வைக்கணும்? நீ தானே வேண்டுதல் வச்ச. உன் வேண்டுதலை கேட்கக்கூடிய வகையில, உன் விசுவாசத்தின் அந்த வேண்டுதலை கேட்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்ன கேட்கிறாய் பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு?
சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பல நேரங்களில் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுகிறோம். நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி கர்த்தரா இருக்கிற தேவன் ஏதோ ஒரு கிரியைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். தேவ தூதனை வந்து தேவனுடைய வாக்கியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவருடைய தீர்க்க தரிசனமான வல்லமையான வார்த்தைகள் நமக்குள்ளாக அப்படியே பாய்ந்து வருகிறத சில நேரம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் முடியாது. இந்த சூழ்நிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம், இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க குடும்பத்துல நடக்குமா என்று சொல்லி பலர் பல விதத்துல நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, நீங்க விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒரு நாள்ல நீங்க கேட்டீங்களா, அந்த நம்பிக்கையின் பிரகாரமாக, விசுவாசத்தின் பிரகாரமாக உங்களுடைய வேண்டல் ஏற்கனவே கேட்கப்பட்டு விட்டது. பதில் கொடுக்கும்படியாக கொஞ்சம் தாமதமாகி விட்டது, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. தாமதமாகி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பதில் தருகிறேன்னு சொல்லுகிறாரு. ஆனா என் வாழ்க்கையில் அது நடக்குங்கிற நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு இல்லவே இல்லைங்கிறதான சூழ்நிலையில ஒருவேளை நம்ம நின்று கொண்டிருக்கலாம். அன்றைக்கு வந்து, ஒருவேளை இன்றைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் சொல்லலாம். இப்படி பிள்ளை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், வயது சென்றவர்களாக இருக்கிற அநேக மக்களை பார்த்து ஒருவேளை கர்த்தர் பேசலாம். எப்படி பேசலாம்னு சொன்னா, உங்களுடைய விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன், உங்களுக்கு ஒரு குழந்தை தர போறேன், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக என்று சொல்லி கர்த்தர் சொன்னா, இந்த சகரியா சொன்னதை போல ஒரு நாள் நினைஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு நன்மைகளை, ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்க ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி, 20 வருடத்துக்கு முன்னாடி உங்களுடைய சரீரம், உங்க ஆவி, ஆத்மா, உங்க குடும்பம் எல்லாம் அதற்கு ஆயத்தமா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்ப அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை சூழ்நிலைமை ஆயத்தம் இல்லாத காரியங்களிலே காணப்படலாம். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான், மாற்றமே இல்லை. அது வயது வித்தியாசமும் இல்லை, சூழ்நிலைகளும் எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே என்ன செய்யும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் சொல்லுகிறாரு, சகரி நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி ரொம்ப வயது செஞ்சுட்டாங்க, அதனால இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது தேவதூதன் என்ன சொல்கிறார் பாருங்க, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்த அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக நடைபெறுகிற நாள் மட்டும் நீ எப்படி இருந்துருவ, ஊமையா இருப்ப. சில அடையாளங்களை கேட்பாங்க தெரியுமா, என் வாழ்க்கையில இது நடக்கணும்னு சொன்னா என்னத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிட முடியும்? ஆண்டவர் நீங்க சொல்றீங்க நல்லதுதான், நீங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் தர்றீங்க, ஒவ்வொரு மாதமும் தர்றீங்க, வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தருகிறீங்க, என்னை உற்சாகப்படுத்துறீங்க. ஆபிரகாம் கேட்டிருப்பார், எத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். அவன் விசுவாசிக்கக்கூடிய வகையில கொடுத்து கொண்டே வந்தார். தாமதித்தாலும் நீ காத்திருக்கணும், வார்த்தைக்கு, வாக்கு தத்தத்துக்கு, வசனத்துக்கு, என்னுடைய காரியங்களுக்கு நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு நாளிலும் புது புது வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டே வந்தார். அதே போல இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்துல இந்த வசனத்தின்படி ஆண்டவராய தேவன் தேவதூதனை கொண்டு சொன்ன அந்த காரியத்தை, அந்த வார்த்தைகளை இந்த சகரியாவால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஊழியத்தை செய்கிறவர் தான், ஜெபாலயத்திலே போய் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் தான், கர்த்தருடைய சமூகத்துல மக்களுக்காக பரிந்து பேசும்படி அங்க பலிபீடத்துல நிற்கிறவர் தான், தூப காரியங்களை நிறைவேற்றுகிறவர் தான், ஜெபங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர் தான். ஆனாலும் சோத்திரம், இவருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் குறிப்பாய் சொல்லும் பொழுது இவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல, விசுவாசிக்கவும் முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சூழ்நிலைமையில ஒருவேளை நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா, அவர் சொல்லுகிறார், நீ இந்த காரியத்தை விசுவாசியாதபடினால் இவைகள் நடக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் எப்படி இருப்ப, ஊமையா இருப்ப. கர்த்தரை விசுவாசியாதவங்க எல்லாருக்கும் ஒரு பேர் கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார், ஊமை. கர்த்தரை விசுவாசிக்காதவங்க பேர் என்ன பேருனா ஊமை. கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு என்ன சொல்லணும், கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நன்றின்னு வாயை திறந்து என்ன செய்யணும், அப்படியே ஆக கடவுள்னு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசியாத மந்த இருதயம் உள்ள
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னா, நீ ஊமையா போயிருவ. ஹல்லேலூயா. நம்முடைய வாயை கர்த்தர் எதுக்கு தந்திருக்கிறாரு? கர்த்தரை துதிப்பதற்கு. மரியாளை பார்த்து தேவதன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன உடனே இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது, ஏன்னா அவங்க கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே என்ன செய்யல, ஆகல. அதனால அந்த தேவதன் விவரமா அழுத்தம் திருத்தமா விவரமா சொல்லுகிறார். விவரமா சொன்ன உடனே சரி அப்படியாக கெடுவது, கர்த்தனுடைய தாழ்மையில என்னை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சகரியாவோ கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு விரோதமாக, மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய எண்ணம் போகாதபடிக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, விசுவாசிக்க முடியல. இவருடைய மனநிலையில என்ன காரியம் காணப்படும் தெரியல. இவர் தலைவரா இருந்தும், ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதரா இருந்தும் இவரால் விசுவாசியாதபடினால இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ எப்படி இருப்பேன்னா ஊமையா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் நான் விசுவாசிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாயை என்னமோ தெரியல, ஆண்டவர் என்ன சில நேரம் கூட்டல, ஊமையா மாத்தல. நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறத, தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற அநேக வார்த்தைகளை நம்ம நம்புகிறதே கிடையாது, நம்ம விசுவாசிக்கிறதே கிடையாது. அதனால தான் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களும் அமைதியா ஊமையா அப்படியே என்ன செய்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அதிசயத்தை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல ஏதோ ஒரு வேண்டுதல் கூட இந்த இடத்துல இருக்கிறீங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்ம ஆண்டவரை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். 1:24 சொல்லுகிறது லூக்கா, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய மகிமை இறங்கின உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்ப்பவதியாக அந்த எலிசபெத் அம்மாவை கர்த்தர் மாற்றி விட்டார். கர்த்தரால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. வயசாகட்டும், எனக்கு நன்மைகள் கிடைக்காது, இந்த வயசுல நான் ஒரு வாலிப வயசுல இப்படி காரியங்களை செஞ்சிருந்தா ஆண்டவர் ஏன் கூட இப்படி இருந்தெல்லாம் என்னை ஆசீர்வதித்திருப்பார் அப்படிங்கிறது கணக்கெல்லாம் கிடையாது. கர்த்தர் இறங்கிட்டா வயசு, அவர் காலங்கள், அவர் நேரங்களை பார்க்கிற தேவன் அல்ல. அவருடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் எந்த வயதினர்களுக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ வயது வித்தியாசம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வயசு, எந்த நிலை, எந்த காரியங்கள் என்று சொல்லி நம்ம யோசிக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்வார் என்று சொன்னால், தேவனே நான் உண்மை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷி தான் நான். ஆனாலும் நீ சொல்லுகிற வார்த்தைகளை நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பரிபூரணமான அவருடைய வார்த்தைகளின்படியே உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. 1:23 சொல்லுகிறது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனா என்று வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே லூக்கா 1:62 முதல் 64 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். இப்போ வாயினால் கேட்க முடியல, ஊமையா இருக்கிறவங்ககிட்ட எப்படி கேட்க முடியும்? ஸ்தோத்திரம். நம்ம பேசணும் என்ன செய்யாது, கேட்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன்னா அவன் கேட்டாலும் பதில் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது. அதனால இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி சைகை காட்டி கேட்ட பொழுது அவர் என்ன செய்தாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போன்னா நம்ம செல்ல எடுத்துக்கிட்டதுல எப்படி எழுதிடுவோம். அப்போ பலகை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடுவோம். ஆனா அப்போ பலகையா இருந்ததுனால பலகையில் அவர் எடுத்து என்ன செய்தாரு, இந்த பிள்ளைக்கு யோவான் என்று என்ன செய்யுங்க, பேரிடுங்க, இந்த பிள்ளையின் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்ட வைக்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இப்பதான் ஸ்தோத்திரம் வருது பாருங்க வாயில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய் திறக்கப்பட்டவன் விளம்புகிறது என்னன்னா கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்க முடியாதான் உங்களை என்னையும் கர்த்தர் வைத்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானாலும் தீமையானாலும் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற வாயாதான் நம்முடைய வாய் இருக்கணும்.
இந்த ஆண்டெல்லாம் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையாக ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நம்ம செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில சொன்ன அநேக அற்புதமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் ஒருவேளை இதுவரை நிறைவேறாவிட்டாலும் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக அதை நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவனுடைய வாய் துறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு வாயை திறந்து மனசார ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு வாயை தந்து ஆண்டவரை துதிக்காம ஊமையாக இருப்பதற்கு தேவன் அழைக்கல. சபைகள்ல பார்த்திருப்பீங்களா, குடும்ப ஜெபங்கள்ல பார்த்திருக்கீங்களா, சிலர் அப்படியே அமைதியா ஊமையான்னு செய்வாங்க. அப்படியே பித்தடிச்ச மாதிரி அப்படியே இருப்பான். என்ன யோசனையில தான் இருப்பான்னு என்ன செய்யாது தெரியாது. அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வந்தாச்சா கர்த்தருடைய சமூகத்துல பாடணும், ஆராதிக்கணும், அவரை நோக்கி நல்லா துதிக்கணும். அப்படி ஒரு நல்ல மாற்றத்திற்குள்ளாக நம்ம வர வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். என்ன சொன்னால் ஆண்டவரே சோத்திரம், என்ன சொன்னால் ஆண்டவரே உமக்கு நன்றி, என்ன சொன்னால் ஏசப்பா உமக்கு சோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் நமக்கு தந்து நிறைவாய் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய வகையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவாராங்க. அப்படியே முழங்கால் படியிட்டு, எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தர்மையான ஆசீர்வாதமான கால வேளையிலும் தேவரீருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் பிரகாசம் அடைவதற்கு வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகரியாவை பார்த்து நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி தேவதூதன் சொன்னது போல இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறீங்க. எங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். நீர் எங்களுக்கு தந்த தரிசனங்கள் நிறைவேறும், நீர் எங்களுக்கு தந்த சொப்பனங்களின் மூலமாய் தந்த காரியங்கள் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையாக உம்முடைய சமூகத்திலே இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுதலை கேட்கும்படி வந்திருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.